வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நிறைவு பெற்ற ஜேஷ்டாபிஷேகம். தங்கக்கவச அலங்காரத்துடன் மாடவீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வசந்தோற்சவம். கருட வாகன சேவையோடு உற்சவம் நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நம்பெருமாள் ஜேஷ்டாபிஷேகம். காவிரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பிரம்மோற்சவம். கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் சிறப்பாக நடைபெற்று வந்த ஜேஷ்டாபிஷேகத்தின் நிறைவு நிகழ்ச்சியாக தங்கக்கவச அலங்காரத்துடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமி மாடவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நிறைவு நாளான நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக சொர்ண கவசத்துடன் உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி விசேஷ அலங்காரத்தோடு தங்க திருச்சியில் எழுந்தருளி காட்சி தர இரு குடை சேவையோடு மாடவீதியில் உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மாடவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தபடி முன்னே செல்ல மாடவீதியை சுற்றி வலம் வந்த உற்சவ மூர்த்திகளை புஷ்கரணி முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் அலங்கார பிரியனை கண்ணார கண்டு சேவித்தனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர வசந்தோற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று தாயாருக்கு ஸ்னபன திருமஞ்சனம், தெப்ப உலா மற்றும் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. பத்மசரோவர் புஷ்கரணி நீராழி மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீஹரி பத்தினிக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து தூபதீபங்கள் காட்டி புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அந்தி சாயும் வேளையில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் தெப்ப விழா துவக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் படித்துறையில் நின்று தாயாரை தரிசிக்க சர்வாபரண பூஷிதையாக காட்சி தந்தபடி ஸ்ரீஹரி பத்தினி தெப்பத்தில் இருந்தவாறு வலம் வந்தருளினார். நிறைவாக உலா முடிந்ததும் தாயாருக்கு கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்தில் உற்சவரை விசேஷ அலங்காரத்தோடு கருடன் மீது அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். பெரிய திருவடி மீது பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் அபயமும் வரதமும் காட்டியபடி அலைமகள் திருக்காட்சி தந்தருள திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி கருடன் மீது அமர்ந்து உலா வந்த தாயாரை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நிறைவு நாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் கோலாட்டங்களும் சிறப்பாக நடைபெற்றன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் வெள்ளிக் குடங்களையும் தங்கக் குடத்தையும் வைத்து பூஜைகள் செய்ததும் கைங்கரிய பரர்கள் அவற்றை சுமந்து கொண்டு கொட்டு முழங்க கோயில் யானை ஆண்டாள் முன்னே செல்ல தென்காவிரியை நோக்கி ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். பிறகு காவிரியில் புனித நீரை குடங்களில் நிரப்பிக்கொண்டு அம்மா மண்டபத்திலிருந்து கோயில் யானை ஆண்டாள் மீது பிரதான தங்கக் குடத்தை வைத்து கைங்கரிய பரர்கள் வெள்ளிக் குடங்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல ஊர்வலம் துவங்கியது. பல்வேறு இசைவாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்களோடு தீர்த்தக்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவாக ராஜகோபுரம் நுழைந்து நான்முக கோபுரம் வழியே ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் மூலஸ்தானத்தை அடைந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் திருநாளன்று உற்சவர் நாச்சியார் கோலத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக வாகன மண்டபத்திலிருந்து வண்ணமயமாக காட்சி கொடுத்த பல்லாக்கில் உற்சவர் ஊர்வலம் புறப்பட பொதுஜன சேவை நடைபெற்றது. புதிய பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு நவரத்ன பாத கவசங்களோடு காசு மாலை,
பவள மாலை, அர்த்தச்சந்திர பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களும் ஒட்டியானமும் அணிந்து கரங்களில் கற்கள் பதித்த வளையல்களும் பூட்டிக்கொண்டு திருமுடியில் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் தாங்கி அபயம் காட்டி நாச்சியார் கோலத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ரத்தின கிளியும் ஏந்தி இடது திருக்கரத்தை திருவடி மீது நிறுத்தி கொண்டு அமர்ந்த கோலத்தில் சுவாமி நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே ரசித்தவாறு பல்லாக்கில் வலம் வர பிரபந்ததாரர்கள் மற்றும் வேதகோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்தனர். மாட வீதிகளில் எண்ணற்ற பக்தர்கள் நாச்சியார் கோலத்தில் உலா வந்த சுவாமியை கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். நிறைவாக கோயில் முன்பு எழுந்தருளிய உற்சவருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனமர் ஸ்ரீ நெல்லையப்பர் கோயிலின் 518வது ஆணி திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை நெல்லையப்பர் கோயில் முன்பு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க தேரடியில் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரை வண்ணமயமாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். திருத்தேர்களில் பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டு நிற சேலையை மடிசாராக கட்டிக்கொண்டு அருள்மிகு காந்திமதி அம்பாளும் பிரியாவிடை சமேதராக எந்நாட்டவர்க்கும் இறைவனான அருள்மிகு நெல்லையப்பர் வெண்பட்டும் மலர் கிரீடமும் சூடிக்கொண்டு அமர்ந்து திருக்காட்சி தர ஓதுவார் மூர்த்திகள் சிவனடியார்கள் திருத்தேர் முன்பு 12 திருமுறைகளை பாராயணம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கானோர் ஹரஹர மகாதேவா, ஓம் நமசிவாயா என பக்தி கோஷம் எழுப்பியபடி நெல்லையப்பரின் தேரையும் அருள்மிகு காந்திமதி அம்பாள் எழுந்தருளிய தேரையும் வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆணி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவாலயத்தின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள பிரதோஷ நந்தி சிலை முன்பு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து 1008 சங்குகளை புனித நீர் நிரப்பி நெல்மணிகள் மீது பிரதிஷ்டை செய்திருந்தனர். 4 வேதங்கள் ஓதப்பட்டு பல்வேறு முறைப்பாடுகளோடு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பின்னர் கலசங்களுக்கும் சங்குகளுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து நந்தி தண்டம் முன்னே செல்ல உபயதாரர்களும் பக்தர்களும் கலசங்கள் மற்றும் சங்குகளை ஏந்தி மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்தனர். கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் உள்ள அருள்மிகு அபிராமி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வரர் கோயிலில் பெட்டிக்காளியம்மன் என போற்றப்படும் ஸ்ரீ சுந்தரமகா காளியம்மன் சன்னதியில் பல்லாக்கு திருவிழாவை முன்னிட்டு சண்டி ஹோமம் வளர்த்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவாலய வளாகத்தில் உள்ள அருள்மிகு பெட்டிக்காளியம்மன் சன்னதியில் அம்மனின் வெள்ளிப்பெட்டிக்கும் அதில் இருக்கும் திருவுருவ சிலைக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சன்னதி முன்பு பிரம்மாண்ட குண்டம் அமைத்து சண்டி மகா யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஆலயத்தை வலம் வந்து பெட்டிக்காளியம்மன் சன்னதியை அடைந்தனர். இதையடுத்து வாழை இலைகளில் சர்க்கரை பொங்கல் மற்றும் தயிர் அன்னப்படையல் இட்டு பூஜைகள் துவக்கப்பட்டன. வெள்ளி திரிசூலத்தை நிறுத்தி அதற்கு கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பெட்டிக்காளியம்மனுக்கு தூபம் காண்பித்து பல்வேறு தீபாரத்திகளும் காட்டப்பட்டன. இதையடுத்து திருநாமங்கள் கூறி வண்ண நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து பரவசத்துடன் அம்மனை தரிசித்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் தெப்பத் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவருக்கு ஹனுமந்த வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் பிரிய பக்தனான ஹனுமந்தன் மீது ஸ்ரீ கோதண்டராமராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி சர்வாபரணங்களோடு ஹனுமந்தன் மீது நின்றருளிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சி தர ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து திருவேதி உலா சென்று வந்ததும் மீண்டும் கோயிலை அடைந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் முப்பெரும் தேவியர்கள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக அலைமகள் மற்றும் கலைமகளுடன் உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை வெள்ளித் திருச்சியில் எழுந்தருளச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி வீதி உலா அழைத்துச் சென்றனர். ஏராளமான பக்தர்கள் தேவியர்களை தரிசித்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மண்டப மேடையில் முப்பெரும் தேவியர்கள் அமர்ந்து திருக்காட்சி தந்தருள சிவாச்சாரியார்கள் பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்ச்சரங்களை தேவியர்களுக்கு அணிவித்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரத்திகளுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கிடவாரி கண்டிகை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ தான்தோன்றிய ஈஸ்வரர் கோயிலில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மேடை மீது உற்சவர்களை குலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி கலசாராதனை செய்ததும் உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. சிறப்பு அலங்காரத்தோடு ஆதி தம்பதிகள் வீற்றிருந்து அருள்பாலிக்க மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்தனர். பிறகு குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்ததும் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. நிறைவாக மூலவர் அருள்மிகு தான்தோன்றீஸ்வரருக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் திருவிழா நிறைவாக ஆடும் பல்லாக்கில் உற்சவரம்மன் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலை வண்ணமயமாக இருந்த பல்லாக்கில் உற்சவர் அருள்மிகு கண்ணுடைய நாயகியை கொலுவிருக்கச் செய்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பொதுஜன சேவை நடைபெற்றதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. சாமரங்கள் வீசியபடி அம்பிகையை ஊரின் முக்கிய வீதிகள் வழியே அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி அருள்மிகு கண்ணுடைய நாயகியை தரிசித்தனர். அம்மனை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ஈங்கூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு தம்பிராட்டி அம்மன் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு அம்மனின் திருவுருவ சிலையோடு காட்சி கொடுக்கும் பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபூஜை நடத்தப்பட்டது. மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்ததும் பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். தொடர்ந்து ஆலய வளாகத்தில் ஓம் வடிவில் மல்லிகை சரம் வைத்து அதன் நடுவே திருவிளக்கை நிறுத்தி தீபமேற்றி பௌர்ணமி பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் பெண்கள் கற்பூரமேற்றி வைத்து தீபத்தை வலம் வந்து வணங்கினர். தர்மபுரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சீதாராம தாச ஆஞ்சநேயர் கோயிலில் பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ சத்யநாராயணா பூஜை நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீ சீதா பிராட்டியை மடிமீது அமர்த்தி கொண்டு அருள்பாலிக்கும் ராமபிரானுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் பீடத்தின் கீழே நித்தமும் எம்பெருமானை கைகூப்பி தொழுதபடி அருள்பாலிக்கும் சீதாராம தாச ஆஞ்சநேயருக்கும் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து வெற்றிலை மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்து இருந்தனர். உற்சவர்களையும் சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவப் படத்தை வைத்து தீபம் காட்டி சங்கல்பத்துடன் பூஜைகளை துவக்கினர். பெண்கள் அர்ச்சகர் மந்திரம் ஓத குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதையடுத்து சுவாமி தாயார் உற்சவர்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்ததும் மூலவருக்கும் உற்சவமூர்த்திகள் மற்றும் ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவப் படத்திற்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் இந்த பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பொன்னியம்மன் கோயில் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர்.
தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நாமக்கல் நல்லிப்பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு வீரம்மை தாயார் கோயில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு உற்சவருக்கு யானை வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக விபூதி காப்புடன் தங்க கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கு தீபம் காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் மதுரை மீனாட்சி அலங்காரத்துடன் அமர்ந்தருளிய உற்சவருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அம்மனை கைத்தலமாக ஏந்தி வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். வெள்ளை யானை மீது அமர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருளிய வீரம்மை தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் தரிசித்ததும் வீதி உலா துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே யானை வாகனத்தில் உலா வந்த வீரம்மை தாயாரை ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயிலில் நடைபெற்று வரும் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிவனுக்கு அம்மையார் அமுது படையலிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து உற்சவர் அருள்மிகு காரைக்கால் அம்மையாரை சிறப்பு அலங்காரத்துடன் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள் ஏராளமான பக்தர்கள் முன்னே செல்ல பவளக்கால் விமானத்தில் பிக்ஷாடன மூர்த்தியாக வந்த ஈசனை எதிர்கொண்டு அருள்மிகு காரைக்கால் அம்மையார் அழைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஈசனை வலம் வந்து தன் இல்லம் தேடி வந்த பிக்ஷாடன மூர்த்தியை அம்மையார் வரவேற்க வெள்ளிக்கவசத்துடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவரை சிவனடி பாதம் தாங்கிகள் பரவச நடனமாடியபடி ஆலயத்தின் உள்ளே சுமந்து வந்தனர். பிறகு கோயில் வளாகத்தில் பிக்ஷாடன மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து அன்னப்படையலிட்டு எம்பெருமானின் கரங்களில் மாங்கனி வைத்து கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க அமுது படையலிடும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டு சுவாமிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஈச்சமலை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோயிலில் ஆனி மாத பௌர்ணமி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக ஆலய வளாகத்தில் பலவித பழங்கள், மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளும் செல்வத் திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து தாயாருக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் தீபாரத்திகள் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மொண்டிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டைமாலையம்மன் கோயில் நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்தபடி இருக்க விமான கலசங்களுக்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து கலச நீரால் அபிஷேகம் செய்ததும் சுதை சிற்பமாக குதிரை மீது அமர்ந்தருளும் கருப்பண்ண சுவாமி, மதுரை வீரன் ஆகியோருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவில் மூலஸ்தானத்தில் சுதை சிற்பமாக அமர்ந்தருளும் அம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கீரந்தை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பூங்குழலி அம்மன் கோயில் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வண்ணமயமாக அலங்கரித்து பட்டு வஸ்திரம் கட்டப்பட்டிருந்த மண் குதிரை பொம்மைகளுக்கு பூஜைகள் செய்ததும் உலா துவங்கியது. நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக ஏராளமான பக்தர்கள் மண் பொம்மைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே புறவிகளையும் மண் பொம்மைகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து பெண்கள் நெல்மணிகளை குதிரை பொம்மைகள் முன்பு சமர்ப்பித்து வழிபட்டனர். நிறைவாக விபூதி காப்பும் தங்க கவச அலங்காரத்துடனும் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு பூங்குழலி அம்மனுக்கு தீபம் காட்டப்பட்டது.
சென்னை தாம்பரம் ராஜகீழ்ப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ மகாபெரியவா கோசாலையில் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோசாலை வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் நடத்தப்பட்டது. பின்னர் திரளான பக்தர்கள் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து கலசத்திற்கு அர்ச்சனை செய்தனர். கோசாலை வளாகத்தில் சன்னதி கொண்டு அபயம் காட்டியபடி அருளும் மகா பெரியவர் திருவுருவ சிலைக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க வெள்ளி கவசம் சாற்றி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகளும் வில்வ மாலையும் அணிவித்து மகா பெரியவருக்கு அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே ராமச்சந்திரம் கிராமத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு எல்லம்மாள் கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் காவல் தெய்வமான போத்துராஜ் சுவாமிகள் கண் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மூலவருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றதும் காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பம்பைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். புதுச்சேரியில் இருக்கும் அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்பிகை சமேத காளஹஸ்தீஸ்வரர் உற்சவர்களையும் விசேஷ அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து கலசாராதனையோடு ஹோமம் வளர்த்ததும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். ஏராளமானோர் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். திண்டுக்கல் பிள்ளையார்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வரம் சித்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மின்தேர் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கருவறையில் நாக தேவதைகளோடு வீற்றிருக்கும் வரசித்தி விநாயகருக்கு வெள்ளி கவசம் சாற்றியும் அலங்கரித்து தீபம் காட்டப்பட்டது. கோவில் மூலவரான அருள்மிகு காளியம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி தீஜ்வாலை கிரீடத்துடன் ஆபரணங்களும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பெண்கள் தீபங்களை கைத்தலமாக ஏந்தி ஊர்வலமாக செல்ல மின்விளக்கு வாகனத்தில் உற்சவர் அம்மனை மீனாட்சியாக அலங்கரித்து அமர்த்தி கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். அம்மனை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. உற்சவர்கள் விநாயகரும் முருகரும் உடன் வர அம்மனின் மின்ரத பவனி சிறப்பாக நடைபெற்றது. ஊரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து நிறைவாக கோவிலை அடைந்தனர். இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. கரூரில் இருக்கும் அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு ஆனி மாத பௌர்ணமியையொட்டி சிறப்பு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ துர்கா தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு செவ்வாடை கட்டி கிரீடம் அணிவித்து மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ துர்கா தேவியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நிறைவு பெற்ற ஜேஷ்டாபிஷேகம். தங்கக்கவச அலங்காரத்துடன் மாட வீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வசந்தோற்சவம். கருட வாகன சேவையோடு உற்சவம் நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நம்பெருமாள் ஜேஷ்டாபிஷேகம். காவிரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பிரம்மோற்சவம். கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினாவே
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ।